Hello students, welcome to Global Knowledge Academy NEET 2026 application updates. முன்னவே சொன்ன மாதிரி லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் அண்ட் ஃபேஷியல் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இந்த ரெண்டும் NEET 2026 அப்ளிகேஷனில் எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லைவ் ஃபோட்டோ கேப்சரிங். அந்த செக்மெண்ட்டை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேமராஸை ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வெப்கேம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். அதை ஆன் பண்ணி நீங்கள் லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள்கிட்ட கேமரா அண்ட் வெப்கேம் எதுவும் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் பேஜில் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு QR கோட் இருக்கும். அதை உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணுறது மூலிமா உங்களோட NTA வெப்சைட்டோட லைவ் கேப்சரிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோஸ் 80% தெரிகிற மாதிரி வித் ஒயிட் பேக்ரவுண்டோட நீங்கள் ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லைவ் ஃபோட்டோ கேப்சர் நம்ம எடுத்தாச்சு. அப்போ நம்ம ஃபோட்டோஸ் எதுவும் ஒட்ட தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, லைவ் ஃபோட்டோ கேப்சர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் எதுக்கு மேம் இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் அப்படின்னா, இப்போது நீங்கள் எடுத்த லைவ் ஃபோட்டோ கேப்சரிங்கை உங்களோட ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோவோட வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போது உங்களோட ஆதார் கார்டில் ரீசன்ட் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் அடுத்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இல்லை உங்கள் ஆதாரை அப்டேட்டடாக வைக்கல அப்படின்னா உங்களுக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ரெட் கலரில் காட்டும். அதுக்கு தான் அவங்க செகண்ட் அப்டேட்டாக ஃபேஷியல் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போவும் நடக்கும், உங்களோட எக்ஸாம் சென்டர்லேயுமே நடக்கும். இது மோரார்லெஸ் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ, பயோமெட்ரிக்ஸ், அட்ரஸ் இது எல்லாமே உங்களோட ரீசன்ட் ஒன்னாக இருக்கணும். அதாவது 2026 இருக்கிற உங்களோட இமேஜ், உங்களோட ஃபோட்டோ, அப்போது இருக்கிற உங்களோட பயோமெட்ரிக்ஸ், அப்போது நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ் எல்லாமே ரீசன்ட் ஒன்னாக தான் இருக்கணும். இதை அப்டேட் பண்ணுறது மூலயமா NTA கிராஸ் செக் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் செக் பண்ணும்போது எல்லாமே சரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகும். ஸோ NEET 2026 ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே உங்களோட ஆதார் கார்டை ஃபுல் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ரீசன்ட் ஃபோட்டோஸ், ரீசன்ட் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ரீசன்ட் அட்ரஸோட ஃபுல்லாக அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஆனால் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி வர்றதுக்கே உங்களுக்கு 10 to 15 days ஆகும். உங்களுக்கு ஜான் மந்த் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் கொடுத்து உங்கள் ஆதாரை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் NEET கிராஷ் ப்ரோக்ராம் 2026 March 28 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் ப்ரோக்ராமில் ஃபுல் சப்ஜெக்ட் ரிவிஷன், மாக் டெஸ்ட் வித் பேப்பர் டிஸ்கஷன், இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸோட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜான் எண்டுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கன்செஷனும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.